வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 194வது வட்டம் ஈஞ்சப்பாக்கம் விட்டுவாங்கணி ஈசிஆர் பகுதி. என் பேர் வந்து எச் குமார், வட்ட தலைவர். நான் இந்த 194வது வட்டத்தில் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறதுன்னா, நாங்கள் வந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கை கொடுக்கும் கை நம்பிக்கை, கை கொடுக்கும் கை நம்பிக்கை குரூப்பு. இந்த குரூப்பை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு இருக்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வந்து மக்கள் வந்து செய்ய முடியாத கஷ்டப்படுறவங்க, ஏழைப்பட்டவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் நல்ல செய்து தரணுன்றதுக்காக இந்த கை கொடுக்கும் கை நம்பிக்கை குரூப்புன்னு கை கொடுத்து தொகுத்து ரெடிக்கும். இப்போ நான் ஒரு டாபிக் வந்து பேசலான்னு இருக்கேன். அதாவது என்ன விஷயம்னா, அரசியல். இந்த அரசியல் வந்து பல பேர் வந்து அரசியல் வேணாம், அரசியல் வந்து சாக்காடு, அரசியல் வந்து நமக்கு தேவைப்படாது, அரசியல் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை சொன்னவங்களாம் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க சொல்லிவிட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க, இதை சொன்னவங்களையும் கஷ்டப்பட வைக்கிறாங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம தலையெழுத்தை மாற்றுறதே அந்த அரசியல் தான். அந்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம கெட்ட விஷயத்தை விட்டுருவோம், நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுத்துப்போம். இந்த நல்ல விஷயங்கள் நம்ம எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம விலைவாசிகள் ஒன்று, பசங்களை எஜுகேஷன் படிப்பு ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறது ஒன்று, கடன் வாங்கி செலவு பண்ணுறது ஒன்று. இதெல்லாம் வந்து அந்த அரசியல் அடங்குது. ஏன்னா அன்றைக்கி வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து அன்றைக்கி பொழுது போகிறது வந்து ஏழைப்பட்ட மக்கள், நடுத்தரம் மக்கள், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை வந்து நான் எது சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரியும், இதை வந்து தெரியுன்றதுனால நான் இதை திருப்பி உங்களுக்கு சொல்லி தெரிவிக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த கை கொடுக்கும் கை நம்பிக்கை குரூப் மூலிமா இந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி பேசலான்னு ஒரு ஆசைப்பட்டேன், அது சொல்கிறேன் நான். இந்த கருத்துக்களை தப்பு இருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க. இதை வந்து ஏற்றுக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்றுங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து வாங்குகிற அரிசி, பருப்பு, மிளகாய் இதெல்லாம் வந்து விலைவாசி வந்து ஏறி தான் போகிறத தவிர இறங்கலை. நம்ம வாங்குகிற சம்பளம் அன்றைக்கி வந்து உதாரணமாக இன்றைக்கி ஒரு 100 ரூபா நம்ம சம்பளம் வாங்குறோன்னா ஒரு நாளைக்கு அது 150 ரூபா செலவு பண்ணுறோம், மேற்கொண்டு 50 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா தான் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து அந்த சேமிக்க முடியல, கஷ்டப்படுறோம். கடன் வாங்குகிறோம், கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் அதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு வந்து விலைவாசி ஏறினால சம்பளம் வந்து நம்மளுக்கு வந்து ஏறலை. காலப்போக்கில் வந்து விலைவாசி அதிகமாக இருக்குது, சம்பளம் வந்து நமக்கு பொறுமையாக தான் 10 ரூபா 5 ரூபா தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு நம்ம வந்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது, ஒரு பசங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் பண்ண முடியாது, படிப்பு விஷயங்கள் பண்ண முடியாது. மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அரசியலில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைலேருந்து விடிவு காலம் வந்து நம்மளும் ஒரு நல்ல போக்கில் காலப்போக்கில் ஒரு முன்னேற்றம் வரும். இது வந்து உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், நம்ம கேரளா, நம்ம பக்கத்து மாநிலம், பக்கத்து ஸ்டேட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்களும், ஒரு விவசாயம், ஒரு நடுத்தர மக்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி பல பிரச்சனை இருக்குது, ஆனால் வந்து அழகாக வந்து சமாளிக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எது இருந்தாலும் தட்டி கேட்குறாங்க. ஏன் இப்படி இந்த விலைவாசி இருக்குது, ஏன் இப்படி இது இருக்குது, அரசாங்கத்தில் வந்து இப்படி விலைவாசி இருக்குது, அதிகாரிகளை எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்குறாங்க. அது ஒரு பொழுதும் எல்லாம் ஒன்றிணைஞ்சு கை கொடுத்து பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் கை கொடுக்க கை குரூப்னு இந்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து அதிகபட்சம் யாரும் இதில் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பொழப்பை பார்த்துட்டு இதை பற்றி பேச வந்தால் அவனுக்கு வேறு வேலை இல்லை, இதுதான் உங்களுக்கு பொழப்பு, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. ஆனால் உங்கள் வேலையை பார்த்து தான் இருக்கிறீங்க தவிர மக்களோட கருத்துக்கள் வந்து யாரும் கேட்டுக்கல, மக்களோட கஷ்டத்தை வந்து யாரும் தெரிஞ்சிக்கல. சொல்கிறவங்களும் வந்து கஷ்டம் தான் பண்ணுறாங்க, அவங்கள வந்து அவங்களோட நிலைமையை புரிஞ்சிக்கல. காலப்போக்கில் நம்ம வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோமே தவிர இது ஒரு விடிவு காலம் வரல. இதை தான் நான் வந்து உங்கள் டாப்பிக்காக வந்து நான் எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? இதில் சில விஷயங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? எனக்கு தெரியாத விஷயம் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து மேக்ஸிமம் வந்து பொதுமக்களாகிய நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்கணும். இந்த சேனல் பார்க்குறவங்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டிங் இருந்தால் தான் நாங்கள் வந்து பல விஷயங்கள் நன்மைகளை செய்ய முடியும். இதில் எதனா ஒரு தப்பான விஷயம் இருந்தாலும் தட்டி கேட்கலாம். இதை நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம், அது வந்து உங்களோட உரிமை. ஏன்னா உங்கள்கிட்ட தான் நாங்கள் கருத்து சொல்கிறோம். இதை வந்து நான் வந்து எல்லாருக்கிட்டே பேசணும், அதாவது இது என்னோட முடியதில்லை, எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதாவது இந்த குரூப்பில் வந்து கை கொடுக்க கை நம்பிக்கை இந்த குரூப்பில் துணை வட்டத் தலைவர் ராஜ்திலகன் ஒருத்தர் இருக்கார், வட்டத்தலைவி பொம்மின்னு ஒருத்தர் இருக்காங்க, துணை வட்டத் தலைவி செல்வின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்களாம் வந்து இந்த சப்ஜெக்ட் ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் வந்து வந்துடும். இதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல காரணமே, காலப்போக்கில் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, ஒரு மாற்றம் வரணும், மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இப்போ இந்த வட்டத்தில் நான் வந்து இது சொல்கிறேன், இது வட்டத்தோடு முடியக்கூடாது, தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இதை செயல்படுத்துகிறோம். அதனால் பொதுமக்கள் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டிங் எப்பயுமே இருக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இதில் வந்து யாரோட மனதையும் புண்படுத்தலை, எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு செய்தியாக சொல்லணும்னு தான் சொல்லியிருக்கேன். இதில் சில கருத்துக்கள் தப்பாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மன்னிக்கவும். ஏன்னா வந்து அரசியல் வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம நல்லதை மட்டும் எடுத்துப்போம், கெட்டதை விட்டுருவோம், அதை செயல்படுத்துவோம். ஏன்னா இந்த வருங்கால இளைஞர்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம், வருங்கால இளைஞர்கள் வந்து பல பேர் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன தப்பான இதில் இருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டால் பொருளாதாரம் தான். நம்ம வந்து விலைவாசி இதெல்லாம் வந்து முடியாத, ஒரு வேலை கிடைக்காம எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தப்பான செயல்லையும் மதுவும் கெஞ்சாவும் பல போதைகளை எடுத்துக்கிட்டு தப்பான செயலில் போடுறாங்க, தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. இவங்களாம் திருத்தி எடுத்துகிட்டு வரணும்னா நான் மட்டும் இல்லை, பொதுமக்கள் உங்களாலே முடியும். ஒரு பேரண்ட்ஸை நினைக்கணும், ஒரு அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் இவங்களாம் வந்து இதெல்லாம் நினைக்கணும். இதெல்லாம் நினச்சி ஒரு செயல்முறையாக எடுத்துகிட்டு வரணும். அதனால் இது உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளெல்லாம் உங்கள் சமைக்கிறேன். நன்றி. இது ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அதாவது என்னோட கூட இருக்கிறவங்க வந்து இந்த சப்ஜெக்டை வந்து அடுத்த டாப்பிக்கில் வந்து பேசுவாங்க. ஒருத்தராக அதை பேச சொல்ல அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.